ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தியோ இல்ல சார்ட் பேட்டர்ன்ஸ் பத்தியோ பார்க்க போறதில்ல. ஆனா சார்ட்டுக்கு வெளியே நீங்க பண்ற ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கே தெரியாம உங்க ட்ரேடிங் பெர்ஃபார்மன்ஸை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்க போறோம். அது என்ன தெரியுமா? நீங்க டே ட்ரேடிங் பண்ற விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்றதுதான். யோசிச்சு பாருங்களேன், உங்களுடைய இந்த புது பயணத்தை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்றது ஒரு சாதாரண விஷயம் தானேன்னு தோணலாம் இல்லையா? ஆனா அது ஏன் உங்க கவனத்தை சிதறடிச்சு உங்க முடிவுகளையே குழப்புதுன்னு இப்ப கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. நீங்க ட்ரேடிங்க்கு புதுசா வரும்போது உங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஏதோ ஒரு புது அற்புதமான உலகத்தையே கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல். அந்த உணர்வை உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஏன் கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோன்றது ரொம்பவே நேச்சுரல் தான். ஆனா நீங்க இந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது தான் நீங்க எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதுவும் சில கேள்விகளோட ஆரம்பிக்குது. இந்த கேள்வி இருக்கே, இது ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சாலும் உங்களுக்கே தெரியாம உங்க மேல ஒரு பெரிய பிரஷரை ஏத்திடும். ஒவ்வொரு நாளும் நீங்க லாபம் காட்டணுங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்படுவீங்க. ஆனா ட்ரேடிங்ல அது சாத்தியமே இல்லைன்னு நமக்கு தெரியும். அடுத்து வர்றது இந்த மாதிரி யதார்த்தமே இல்லாத எதிர்பார்ப்புகள். மக்கள் ட்ரேடிங்க ஒரு லாட்டரி மாதிரி சீக்கிரமா பணக்காரராகிற ஸ்கீம்னு நினைச்சுக்கிறாங்க. அவங்களோட இந்த எண்ணம் உங்க தோள் மேல இன்னும் கொஞ்சம் பாரத்தை ஏத்திடும். சில சமயம் இந்த மாதிரி சந்தேகமான அவநம்பிக்கையான கேள்விகளும் வரும். இது உங்க கான்ஃபிடன்ஸையே காலி பண்ணிடும். உங்க திறமை மேலேயே உங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். அது எவ்ளோ ஆபத்தானது இல்லையா? சரி, இப்ப இந்த ஸ்லைட பாருங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க ஆரம்பிக்கும்போது மத்தவங்க கிட்ட இருந்து சப்போர்ட், என்கரேஜ்மெண்ட் இதெல்லாம் எதிர்பார்ப்பீங்க. ஆனா உண்மையிலே உங்களுக்கு என்ன கிடைக்குது? பிரஷர், சந்தேகம், அப்புறம் ஜட்ஜ்மெண்ட்ஸ். இது உங்க மைண்ட் செட்டையே கம்ப்ளீட்டா மாத்திடும். இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான பிரச்சனை. மத்தவங்களோட எதிர்பார்ப்புகளால உருவாகிற இந்த மன அழுத்தம் உங்க ட்ரேடிங் பயணத்தையே ரொம்ப ரொம்ப கடினமாக்கிடும். இந்த உதாரணத்தை கேளுங்களேன். எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. மத்தவங்களோட கருத்துக்களும் எதிர்பார்ப்புகளும் உங்க மேல எவ்ளோ பெரிய சுமையை ஏத்துதுன்னு இது கரெக்டா சொல்லுது. இது உங்க வேகத்தை குறைச்சு உங்களை சீக்கிரமே சோர்வடைய வச்சிடும். இப்ப என்ன ஆகுதுன்னா, உங்க ட்ரேடிங் உங்க கண்ட்ரோல்லயே இல்லாம போயிடுது. ஒரு நாள் லாஸ் ஆச்சுன்னா, அது உங்களுக்கும் சார்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற விஷயம் இல்லாம, ஐயோ மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்கன்னு தோண ஆரம்பிக்கும். ப்ராஃபிட் வந்தா அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணுமேங்கிற அழுத்தம் வரும். கடைசில உங்க லாஜிக்கலான முடிவுகள் எல்லாமே இமோஷனல் முடிவுகளா மாறிடும். ஒரு கட்டத்துல இந்த அழுத்தம் எல்லாமே நாமலா நம்ம தலையில ஏத்திக்கிட்டதுதான் ஒரு விஷயம் புரிய வரும். அதுதான் உண்மையான டர்னிங் பாயிண்ட். ஜப்பான்ல ஒரு சூப்பரான பழமொழி இருக்கு, குச்சிவா வசாவாயினோ மொட்டோன்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, சில நேரங்கள்ல நம்ம வாய நமக்கு பெரிய சிக்கலை கொண்டு வந்துடும்னு அர்த்தம். ட்ரேடிங்க்கு இது 100க்கு 100 பொருந்தும். சரி, போதும் ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசுனது. இதுக்கு என்னதான் தீர்வு? உங்க கவனம் சிதறி போயிருந்தா அதை எப்படி திரும்பவும் ஒருமுகப்படுத்துறதுன்னு ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் பிளான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. நம்ம இப்போ ஒரு கவுண்ட் டவுன் மாதிரி 3ல இருந்து ஆரம்பிச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் ஸ்டெப்புக்கு வரப்போறோம். ஸ்டெப் 3, அமைதியாயிருங்க. ஸ்டெப் 2, ஒரு நம்பிக்கையான குழுவை உருவாக்குங்க. கடைசியா ரொம்ப முக்கியமானது ஸ்டெப் 1, உங்க பலத்தை பாதுகாத்துக்கோங்க. வாங்க ஒவ்வொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்க இன்னும் கத்துக்குட்டி ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா அமைதிதான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்க யாருடைய கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இது உங்க பர்ஃபார்மன்ஸ்ல நிலைத்தன்மையை கொண்டு வர்றதுக்கு முழுசா கவனம் செலுத்த உதவும். அப்புறம் அனாவசியமான டென்ஷன்ல இருந்து உங்களை காப்பாத்தும். இதுக்கு அர்த்தம் நீங்க தனியா ட்ரேட் பண்ணணும்னு இல்ல. அதுக்கு பதிலா உங்கள மாதிரி ட்ரேடிங்கோட கஷ்டம் நஷ்டம் புரிஞ்ச ஒரு சின்ன குரூப்பை கண்டுபிடிங்க. மத்த ட்ரேடர்ஸ் கூட உங்க அனுபவங்களை ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்காது, அதுக்கு பதிலா சப்போர்ட் கிடைக்கும். இதுதான் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். உங்க மைண்ட் செட், உங்க ஸ்ட்ராட்டஜி, உங்க ஒழுக்கம், இதுதான் உங்க உண்மையான சொத்து. இத பத்தி புரியாதவங்க கிட்ட விலக்கி உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்போ நீங்க உங்க ட்ரேடிங்க பத்தி பேசுறத நிறுத்துறீங்களோ அப்போ உங்க கவனம் ராக்கெட் வேகத்துல போகும். இது 100க்கு 100 உண்மை, நம்புங்க. சரி, இப்ப நம்ம கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த முழு விளக்கத்தோட முக்கியமான தத்துவத்தையும் கடைசி டிப்ஸையும் இப்ப சுருக்கமா பார்க்கலாம். இந்த 3 விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க முன்னேற்றத்தை மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ராக் பண்ணாதீங்க, உங்களுக்காக பண்ணுங்க. உங்களை புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுங்க. கடைசியா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அமைதியா இருந்தா கவனம் அதிகமாகும். அதனால எல்லாத்தையும் விட முக்கியமான பாடம் இதுதான். உங்க வார்த்தைகளால மத்தவங்கள நம்ப வைக்க முயற்சி பண்ணாதீங்க. உங்க ட்ரேடிங் ரிசல்ட்ஸ் உங்களுக்காக பேசட்டும். இதுக்கு மேல ஒரு பவர்ஃபுல்லான பதில் இருக்கவே முடியாது. கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க ட்ரேடிங் பண்றதா மத்தவங்க கிட்ட சொல்லி அப்புறமா ஐயோ எதுக்கு சொன்னோன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? உங்க கதைகள் இதே தப்ப பண்ண போற மத்தவங்களுக்கு உதவலாம்.
உங்க அனுபவத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.